ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் எப்படி இருக்க போகுது? ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் லவ் மேரேஜ்க்கான பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்குங்க. ரிஷபம் எப்பயுமே தனக்கு விருப்பமான ஒருத்தவங்கள தான் மனம் முடிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா சுக்கிரனோட ஆதிக்கமே எப்படின்னா அந்த ஒரு லவ், அந்த ஒரு ரொமான்ஸ், அந்த ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கணும். அவங்களுடைய பார்ட்னரோட அந்த ஒரு கெமிஸ்ட்ரி, அந்த ஒரு ஈர்ப்பு இருந்தால் தான் அந்த லவ் அவங்க கடைசி வரைக்குமே கொண்டு போக முடியும். ஒரு என்ஜாய்மெண்ட் அவங்க ஃபீல் பண்ணணும். ஒரு மாதிரி போரிங்காக இருக்கிறது அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. ஸோ ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் லவ் மேரேஜ்க்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு. படிப்பு சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் எப்படி இருக்க போகுது உங்களுக்கு இந்த மாதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கியமான முடிவுகள் எடுக்கலாம். நீங்கள் படிப்புக்கு ஓகே இந்த கோர்ஸ் படிங்க, அந்த கோர்ஸ் படிங்க அப்படின்னு உங்களுக்கு யாராவது இன்சிஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக பண்ணுங்க. ஏன்னா இங்கே நிறைய பேர் குழம்பி போய் என்ன வருஷத்தில் குழம்பி போகிறீங்கன்னா, அடுத்து நமக்கு 7.5 சனி வரப்போகுது. ஏன்னா இப்போ சனி நம்மளுக்கு மீனராசியில் இருக்காரு, அது ஓகே.